எடுத்துக்காட்டு 1.5. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, Rன் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது இது Pங்கிற செட்டு, இது Qங்கிற செட்டு. சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா கன கட்டமைப்பு முறை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கன கட்டமைப்பு முறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின கணக்கில் பார்த்தோம்னா, அதாவது எடுத்துக்காட்டு 1.3 கேள்வி என்ன மெத்தடில் கொடுத்துருந்தாங்க, அதுதான் கன கட்டமைப்பு முறை. அதாவது இப்போது அதுக்கு முன்னாடி ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். இந்த P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Pக்கும் Qக்கும் உள்ள உறவு இந்த பச்சை கோடு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உறவுனா எப்படின்னா 5,3 இது ரெண்டும் ரிலேட்டிவ். அதே மாதிரி 6,4 அதே மாதிரி அடுத்தது 7,5 இவ்வளோ தான் இதுக்குள்ளே உள்ள உறவே. டைரெக்டாக தெரியும். ஆனால் இதை டைரெக்டாக சொல்லக்கூடாது, அதை இன்டைரக்டாக சொல்லணும். எப்படி சொல்லணும்னா உறவை தானே குறிக்குது. ஸோ 6ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவையும் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துடணும். என்ன கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே 5 இருக்குது, அதை விட 2 கம்மியாக இருக்குது. இங்கே 6 இருக்குது, அதை விட 2 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 7 இருக்குது, அதை விட 2 கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பை விட 2 அதிகமாக இருக்குது. எக்ஸை விட ஒய் 2 கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? எக்ஸை விட ஒய் மதிப்பு 2 கம்மியாக இருக்குது. அப்போது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துடலாமா? இப்போது எக்ஸுக்கு நாங்கள் கொண்டு போய் 5ன்னு அப்ளை பண்ணோன்னா 5 - 2 3, ஒய்க்கு 3ன்னு வந்துடுச்சு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இதுதான் Rன் கன கட்டமைப்பு முறை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான கண்டிஷனை கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா பாருங்களேன். என்னென்ன மதிப்பு? எக்ஸு பிலாங்ஸ் டு P, அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு Q. தட்ஸ் ஆல். கன கட்டமைப்பு முறை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க? பட்டியல் முறைன்னு கேட்டிருக்காங்க. பட்டியல் முறைனா வேறு ஒன்றும் இல்லை, Rன் பட்டியல் முறை, அதாவது உறவின் பட்டியல் முறை. அப்படின்னா பட்டியல் முறை ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் எழுதணும். இங்கே எழுதியிருக்கிறது தான் ஆன்சர். 5,3 6,4 7,5 அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? Rன் மதிப்பகம். மதிப்பகம் என்ன வருது? மதிப்பகம் அப்படின்றது இந்த முதல் செட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த செட்டிலேருந்து எந்தெந்த நம்பருக்கெல்லாம் நிழல் உரு இருக்குதோ அந்தந்த நம்பர் மட்டும்தான் மதிப்பகத்தில் வரும். அதாவது எந்தெந்த நம்பர்லேருந்து ஏரோ மார்க் கிளம்புதோ அந்த நம்பர் மட்டும்தான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி என்ன நிழல் உரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஓட நிழல் உரு 3ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஸோ எந்தெந்த நம்பரில் இருந்தெல்லாம் ஏரோ மார்க் கிளம்புதோ அந்தந்த நம்பர் மட்டும்தான் மதிப்பகத்தில் வரும். இப்போ எது? 5 6 7. புரியுதுங்களா? அதே மாதிரி Rன் வீச்சகம்னா Q செட்டில் எந்தெந்த நம்பருக்கெலாம் ஏரோ மார்க் வந்து முடியுதோ அந்த நம்பர் எல்லாமே 3 4 5 அவ்வளோதான்.